உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முன் பாடப்பகுதியில் காந்தத்தின் துருவங்களைப் பற்றியும் காந்தங்களை கொண்டு எப்படி திசைகளை கண்டறியலாம் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காந்தம் மற்றும் திசைகாட்டியை நாம் எப்படி உருவாக்குவது மற்றும் காந்த தூண்டல் என்ற தலைப்பின் மூலம் திசைகளை எப்படி கண்டறிவது என்பதை தெரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடப்பகுதியின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்: சொந்தமாக காந்தங்களை உருவாக்குதல், சொந்தமாக ஒரு காந்த திசைகாட்டியை உருவாக்குவது, காந்த தூண்டல், காந்தங்களை கையாள்வதற்கான எச்சரிக்கைகள். முக்கிய வார்த்தைகள்: காந்தம், அதாவது இரும்பை ஈர்க்கும் பண்பு கொண்ட பொருட்கள். துருவம், காந்தத்தின் முனைகளை காந்தத்தின் துருவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காந்த திசைகாட்டி, அதாவது திசைகளை காட்ட பயன்படும் சாதனம். காந்த தூண்டல், அதாவது ஒரு காந்த பொருளை அதன் அருகில் இருக்கும் ஒரு காந்தத்தால் தற்காலிகமாக காந்த பண்புகளை பெறும் செயல்முறை. காந்தமாக்கல், அதாவது ஒரு பொருளை காந்தமாக மாற்றும் செயல்முறை. காந்தங்கள் மற்றும் திசைகாட்டி தயாரித்தல், காந்த தூண்டல் குறித்து விவரமாக கருத்து வரைபடத்தை பார்ப்போம். காந்தங்களை உருவாக்க பல முறைகள் உள்ளன. எளிமையான ஒன்றை கற்றுக்கொள்வோம். ஒரு செவ்வக இரும்பு துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை மேஜையின் மீது வைக்கவும். இப்போது ஒரு சட்ட காந்தத்தை எடுத்து அதன் முனையில் இரும்பு கம்பியின் ஒரு விளிம்பை அருகில் வைக்கவும். சட்ட காந்தத்தை தூக்காமல் நீங்கள் மறுமுனையை அடையும் வரை இரும்பு கம்பியின் நீளத்தை அதை நகர்த்தவும். இப்போது காந்தத்தை உயர்த்தி நீங்கள் தொடங்கிய அதே முனையை இரும்பு கம்பியின் அதே புள்ளிக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் முன்பு செய்த அதே திசையில் காந்தத்தை மீண்டும் இரும்பு கம்பியுடன் நகர்த்தவும். இந்த செயல்முறையை சுமார் 30 முதல் 40 முறை செய்யவும். காந்தத்தின் முனையும் அதன் இயக்கத்தின் திசையையும் மாற்றக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது சட்ட காந்தத்தை அகற்றி இரும்பு கம்பிக்கு அருகில் சில இரும்பு அரத்தூள் அல்லது குண்டூசிகளை கொண்டு வாருங்கள். இரும்பு கம்பி காந்தம் போல இரும்பு அரத்தூள்கள் அல்லது குண்டூசிகளை ஈர்க்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இவ்வாறு இரும்பு கம்பியை காந்தமாக்கி உங்கள் காந்தத்தை எப்படி உருவாக்குவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இரும்பு ஆணி, ஊசி அல்லது கத்தி ஆகியவற்றை காந்தமாக மாற்றவும் பயன்படுத்தலாம். ஒரு காந்தத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இனி நீங்கள் ஒரு திசைகாட்டி செய்யலாம். இதற்காக நீங்கள் ஒரு சட்ட காந்தத்தை பயன்படுத்தி
இரும்பு ஊசியை காந்தமாக்குங்கள். இப்போது ஒரு சிறிய துண்டு தக்கை எடுத்து அதில் காந்தமாக்கப்பட்ட ஊசியை சொருகவும். தக்கை ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு தொட்டியின் தண்ணீரில் மிதக்க விடவும். ஊசி தண்ணீரை தொடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தக்கை மிதக்கும் போது ஊசி எந்த திசையில் சுட்டிக்காட்டுகிறது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். வெவ்வேறு திசைகளில் ஊசியை சரிசெய்து தக்கையை சுழற்றுங்கள். தக்கை சுழலாமல் மீண்டும் மிதக்கத் தொடங்கும் போது ஊசி எந்த திசையில் செல்கிறது என்பதை கவனியுங்கள். தக்கை சுழலுவதை நிறுத்தும்போது ஊசி எப்போது வடக்கு தெற்கு திசையில் சுட்டிக்காட்டுகிறது? இப்போது இது ஒரு காந்த திசைகாட்டியாக செயல்படுகிறது. காந்த தூண்டல் கருத்தை புரிந்து கொள்ள ஒரு செயல்முறை செய்து பார்ப்போம். ஒரு பூட்டூசி எடுத்து அதை ஒரு சட்ட காந்தத்தின் ஒரு முனையின் அருகில் கொண்டு வந்து அந்த காந்தத்துடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கவும். இப்போது ஒரு குண்டூசியை கொண்டு வந்து பூட்டூசி தொடவும். குண்டூசி பூட்டூசியால் ஈர்க்கப்படுகிறது. பூட்டூசி மற்றொரு காந்தத்துடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு காந்தமாக செயல்படுவதை நாம் கவனிக்கிறோம். சட்ட காந்தத்தின் காரணமாக பூட்டூசியில் காந்த பண்பு தூண்டப்படுகிறது. ஒரு காந்த பொருளுக்கு அருகில் ஒரு காந்தம் இருப்பதால் அதன் காந்த பண்பு காந்த தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது. பாதுகாப்பு முள் சட்ட காந்தத்துடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அது குண்டூசியை ஈர்க்க முடியுமா? சட்ட காந்தத்தை பூட்டூசிக்கு மிக அருகில் வைத்தால் அவை உண்மையில் ஒன்றையொன்று தொடாமல் என்ன நடக்கும்? நாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு கையில் ஒரு சட்ட காந்தத்தையும் மறு கையில் ஒரு பூட்டூசியையும் எடுத்து அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்து ஆனால் தொடர்பு கொள்ளாத வகையில் அவற்றை பிடிக்கவும். உங்கள் நண்பரிடம் குண்டூசி கொண்டு வந்து பூட்டூசியை தொட சொல்லுங்கள். குண்டூசி பூட்டூசி மீது ஒட்டிக்கொள்வதை நீங்கள் கவனிப்பீர்கள். காந்த தூண்டல் காரணமாக பூட்டூசி ஒரு காந்தமாக செயல்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. காந்தங்களை கையாளுவதற்கான சில எச்சரிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். காந்தங்கள் சூடுபடுத்தப்பட்டாலோ சுத்தியால் அடிக்கப்பட்டாலோ அல்லது உயரத்தில் இருந்து கீழே விழுந்தாலோ அவற்றின் பண்புகளை இழக்கின்றன. மேலும் காந்தங்கள் சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் பலவீனமாகிவிடும். அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க சட்ட காந்தங்கள் ஒரே பக்கத்தில் உள்ள துருவங்களை அல்லது ஜோடியாக வைக்க வேண்டும். அவற்றை ஒரு மரத்துண்டால் பிரிக்க வேண்டும். அதே நேரத்தில் மென்மையான இரும்பின் 2 துண்டுகள் அவற்றின் முனைகளில் வைக்கப்பட வேண்டும். ஒரு குதிரை காலணி காந்தத்திற்கு முனைகளின் குறுக்கே இரும்பு துண்டை வைத்திருக்க வேண்டும். ஒளிப்பேழைகள், கைபேசிகள், தொலைக்காட்சி, இசை அமைப்புகள், குறுந்தகடுகள் மற்றும் கணினி ஆகியவற்றிலிருந்து காந்தங்களை தூரமாக வைக்கவும்.
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காந்தமயமாக்கலின் போது காந்தத்தின் துருவத்தையும் முனையையும் அதன் இயக்கத்தின் திசையையும் மாறக்கூடாது. சுதந்திரமாக இடைநிறுத்தப்பட்ட காந்தம் எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் சீரமைக்கும். ஒரு காந்த பொருளுக்கு அருகில் ஒரு காந்தம் இருப்பதால் அதன் காந்த பண்பு காந்த தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது. காந்தங்கள் சூடுபடுத்தப்பட்டாலோ சுத்தியால் அடிக்கப்பட்டாலோ அல்லது உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலோ அவற்றின் பண்புகளை இழக்கின்றன. காந்தங்கள் சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் பலவீனமாகிவிடும்.